30 வருஷ அனுபவமா ஒரு பழுத்த பழமா உருவாக்கி ஒரு ஆதிகால பரிகாரம் 1736 பரிகாரங்கள் இந்த உலகத்துல நீங்க என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அத்தனை கேள்விக்கு அந்த புத்தகத்துல அடக்கி ஒரு வாழ்க்கையில நம்மளுடைய திறமைகளை எல்லாம் அதை முடக்கி அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள போய் நம்ம லாக் ஆகிறதுக்கு பேர் தான் முடக்கு. அப்போ இந்த பூர்வ ஜென்மத்துல முடக்கு தோஷங்கிறது முதல்ல எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைத்தியர் கையை பிடிச்சிக்கும், ஜோசியர் காலை பிடிச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த காலத்துல அப்படின்னு யாருக்கு மக்களுக்கு புரியல. வைத்தியர் கையை பிடிச்சிக்கணுங்களா, அப்பதான் அவங்க வாழ்க்கை சரி பண்ண முடியும். ஜோசியர் காலை பிடிச்சிக்கணுமா, அந்த காலை பிடினா ஜோசியரையே காலை பிடிக்கணும் அப்படின்னா, மதுரையில பெரியார் அணை பஸ் நிலையம் அருகில் இன்மையிலும் நன்மை தருவார். அந்த கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள லிங்கம் திரும்பி இருக்கு. இங்கிருந்து பார்த்தா பட்டை போட்டிருப்பாங்க, நம்ம லிங்கம் இப்படித்தான் இருக்கு நம்ம நினைச்சு சாமி கும்பிடுவோம். லிங்கமே முகம் அந்த பக்கம் திரும்பி இருக்கும். அது ஏன் திரும்பி இருக்குதுன்னா, நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வணக்கங்கம்மா. சார் வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கங்கம்மா. ஜோதிடத்திலேயே ஒரு புது விதமான ஒரு குல வம்சத்திலேருந்து நீங்க வந்திருக்கீங்க. முதல்ல உங்களுடைய குல வம்சத்தை பத்தி எங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜோதிடத்துக்குள்ள போயிடலாம். ரொம்ப சந்தோஷங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. அடியன் பொதுவாக பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாரம்பரிய குலத்தொழிலே ஜோதிடம் தான். அதில் 13 வயசில் நம்ம கிராமத்தில் அந்த அந்த ஊரில் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஆதி காலத்தில் 30 ஆண்டுக்கு முன்னாடி +2 கிடைக்காது. அப்போது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கும். 8 5 13 வயசு. இந்த 13 வயசுக்கு மேலே எங்களுடைய குலத்தொழில் தான் எங்களுக்கு பெரிய ஒரு. அப்போ அந்த 13 வயசுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 30 வருஷமாக இந்த ஜோதிடத்துறையில் இருந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையில் யாராருக்கு என்னென்ன ஆதிகால பரிகாரத்தினால சரி பண்ண முடியுங்கிறத ஒரு ஆராய்ச்சி செஞ்சு அது மூலிமா இந்த பலனெல்லாம் எடுத்திருக்காங்கம்மா. இதில் பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் எங்கேயோ எல்லா மக்களுமே ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம போயிடுச்சுன்னா இவங்க பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். என்னங்கம்மா? அப்போ இந்த ஜோதிடத்துக்குள்ள ஏதோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் புதைஞ்சிருக்கு. அப்போ அந்த ஜோதிடத்துக்குள்ள அற்புதமான விஷயம் புதைஞ்சிருக்கிறத வான சாஸ்திரத்தில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒளிகள் எல்லாமே இந்த பூமிக்கு தான் டெபாசிட் ஆகுது. அந்த பூமி மேலே தான் நம்மளாம் இருக்கோம். அப்போ அந்த ஒளிகள் நம்ம மேலே படுற ஆக்டிவிட்டி தான் நம்மளை மாற்றுது. அப்போ ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் நாம் இந்த பூமிக்கு வந்ததே எதையாவது ஒன்று சாதிக்கிறதுக்காகத்தான் வந்திருப்பீங்க. அதில் நம்ம கண்டிப்பாக அது ஒரு ஜோதிடர்னால் மட்டும்தான் அதை ஆராய்ச்சி செஞ்சு நீங்கள் ஒரு சரியான இப்படி பாதையில் போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான பாதை கிடைக்குன்னு அந்த ஜோதிடர்கள் தான் நவகிரகத்தினுடைய தூதர்கள். அப்போ ஒரு கஷ்டம்னா அங்கே தான் வர்றாங்க. அப்போ நம்ம ப்ராப்பராக ஒரு ஜோதிடத்தை படித்து வச்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக 30 வருஷ அனுபவமாக ஒரு பழுத்த பழமாக உருவாக்கி ஒரு ஆதிகால பரிகாரம் 1736 பரிகாரங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்களோ அத்தனை கேள்விக்கு அந்த புத்தகத்தில் அடக்கி அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு உங்கள் கையில் இப்போ கொடுத்துருக்கேன். அருமை. ஏன்னா திருக்குறளில் 1330 குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருப்பார் நிறைய விஷயங்களை. நீங்கள் 1736 விதமான ஜோதிட அமைப்புகள் கொடுத்துருக்கீங்க, குறிப்புகள். அதாவது ஜோதிட ஞானமே இல்லாதவங்க கூட இந்த புக்கை ஒரு வாட்டி படிச்சுட்டாங்க அப்படின்னா போதும், அவங்களுக்கான அந்த ஒரு ஜோதிட அறிவுங்கிறது நிச்சயமாக கிடைச்சிடும் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு விஷயங்களும் சுலபமாக புரிகிற மாதிரி இந்த புத்தகத்தில் போட்டிருக்கீங்க. சரி, இப்போ நம்ம ஜோதிட விஷயங்களை நேயர்களுக்காக போயிடலாம். எல்லோருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா, பொதுவாக ஒரு ஜாதகத்தை திறந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறாங்க. இந்த முடக்கு தோஷம் அப்படின்னா பொதுவாக என்ன, ஒருவருக்கு ஜாதகத்தில் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது? இது ஒரு அற்புதமான கேள்விங்கம்மா. இப்படி ஒருத்தர் கேள்வி கேட்பாங்கன்னு தான் நான் ரொம்ப தவம் இருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறது வாழ்க்கையில் அதை பற்றி எல்லா மக்களுமே தெரிஞ்சுக்கணும். முடக்கு அப்படிங்கிறது ஒன்றுன்னா, ஒரு வாழ்க்கையில் நம்மளுடைய திறமைகளை எல்லாம் அதை முடக்கி அதோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போய் நம்ம லாக் ஆகிறதுக்கு பேர் தான் முடக்கு. அப்போது இந்த பூர்வ ஜென்மத்தில் முடக்கு தோஷங்கிறது முதல்ல எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி முடங்கி போகும்.
சூரியன் ஜாதகத்தில் போய் பார்த்தீங்கன்னா பாதசாரம்னு ஒன்று இருக்கும். ஆமாம். இந்த பாதசாரத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, ஆமா. இந்த 9 கிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தை இயங்கும். கரெக்டுங்களா? ஆமா ஆமா கண்டிப்பா. அப்போ அந்த காலத்தில் சொல்லுவாங்க, வைத்தியர் கையை பிடிச்சிக்கோ, ஜோசியர் காலை பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படின்னா யாருக்கு மக்களுக்கு புரியல. வைத்தியர் கையை பிடிச்சிக்கணுங்களா, அப்போ தான் அவங்க வாழ்க்கையை சரி பண்ண முடியுமா? ஆமாம். ஜோசியர் காலை காலை பிடிச்சிக்கணுமா? அந்த காலை பிடினா ஜோசியர் ஏன் காலை பிடிக்கணும் அப்படின்னா, அப்படி இல்லைங்க, நட்சத்திர காலை பிடின்னு. ஓ அப்படி. ஓகே. ஒரு கால், 2 கால், 3 கால், 4 கால், 4 கால் இருக்குது இல்லைங்களா? அப்போ ஜோசியர் ராசி கட்டத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த நட்சத்திர காலில் இருக்குதுங்கிறத விவரமாக ஜோசியர் காலை பிடிச்சிக்குங்கன்னா அந்த காலத்தில் நாசுக்காக சொல்லி வச்சுருக்காங்க. அருமை. என்னங்கம்மா, வைத்தியர் கையை பிடிக்கணுமா? ஏன் கையை பிடிக்கணும்? அந்த காலத்தில் ஸ்கேன் கிடையாது. இந்த நாடி பிடிச்சி பார்த்தாங்கன்னா நீங்கள் குழந்தை உண்டாயிருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அங்கே போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா, ஆமாங்க 3 மாதமாக நீங்கள் முழுகாமல் இருக்கீங்க ஆமாம். அப்படியே சொல்லுவாங்க. கரெக்டுங்களாம்மா? ஆமா. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பாதசாரம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஆமாம். இந்த பாதசாரத்தில் அந்த 9 கிரகங்கள் உலாவிட்டு இருக்கு. இதில் சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு அந்த ராசி ஏன் முடங்கி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன்னா அப்பா. ஒரு அப்பாவோட உயிர் கரு போய் அம்மா கர்ப்பத்தில் வச்சுத்தானே ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வெளியே வருது. ஆமாம். வேற ஏதாவது மாற்று கருத்து இருக்குதுங்களா? இல்ல. இல்லை, அது கரெக்டாக தெரியும். அப்பாவோட உயிர் கரு உருவாகாமல் அந்த குழந்தை வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமா. அப்போ கரு உருவாகும் போதே கருமாவும் உருவாயிரும். அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தானா, அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்குத்தானே. ஆமா. அப்போ இந்த குழந்தை பிறந்தோன்னுமே ராகு எது நாகதோஷம் இருக்குதுங்கிறாங்க. பிறந்த குழந்தை பாம்படிச்சு கொண்டுருச்சு என்ன? ஆமா. இல்லைங்க. அப்போ நீங்கள் அதே ஜாதகத்தை ஒரு 30 வயசுக்கு அப்புறம் ராகு தோஷம் இருக்குதுங்கிறீங்க. அது பிறக்கும் போதே இருந்திருக்கு. ஆமா இருக்கு. அப்போ அந்த குழந்தை பாம்படிச்சு கொள்ளல. அப்போ இந்த கர்மாலாம் எங்கே டெபாசிட் ஆகுதுன்னா, அப்பா கொடுத்த கர்மா தான் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதானே வரப்போகுதுங்க. அப்போ சூரியன் என்ற நட்சத்திரத்துக்கு 12 ராசியில் ஒரு ராசி முடங்கிருக்கு. அந்த முடக்குங்கிறது அந்த ராசி எது முடக்கா இருக்குதோ அது அவங்களுடைய ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு எத்தனாம் இடமோ அந்த வீட்டை அவங்க இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க முடியாது. நீங்கள் எந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அப்போ அந்தனுடைய காரகத்துவம் தான் இந்தனுடைய சூட்சமம். அப்போ எங்கேருந்து நம்ம இந்த உயிர் கருவை எடுத்து அப்பாவுடைய உயிர் கருவில் இருந்து அம்மா கர்ப்பத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த குழந்தை 10 மாத பாவ பதிவுகளை சுமந்து இந்த பூமிக்கு வெளியில் வந்து என் வாழ்க்கையில் நான் கஷ்டத்தை மட்டும்தாங்க அனுபவிச்சுக்கிறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் தான் முடக்கு தோஷம். அருமை. அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, சூரியன் எந்த நட்சத்திரத்தில் நிற்குதோ அதுதான் முடக்கு தோஷம். இன்னுமே சூட்சமாக சொன்னாங்க, கரு உருவான நட்சத்திரம் சூரியன் என்ற நட்சத்திரம். அந்த கருவை 10 மாதம் சுமந்து வெளியே கொண்டு வந்த நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம். அதுதான் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் ராசி. எப்படி? அப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு இந்த குழந்தை பங்கு இருக்குல்ல? கண்டிப்பாக இருக்கு. எனக்கு நம்ம சொல்கிறோம் தந்தை வழி கர்மா தானே. அதை சுமந்தது ஒரு தாய். ஆமாம். அப்போ தாய் பனிக்கூடத்துக்குள்ளே ஒரு 10 மாதம் இருந்து இந்த பூமிக்கு வெளியே வரும்போது அதுக்கு உண்மையான குடியிருந்த கோயில் கருவறை பெத்த தாயுடைய கருவறை தான். அப்போ 2 பேர்த்துக்குமே அந்த இடம் இருக்குது இல்லைங்களா? அப்போ அந்த முடக்கு தோஷம் என்னமோ பிறப்பு ஒரு சம்பவம் தான். 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேர்த்துடைய கர்மாவை சுமந்து தான் அந்த குழந்தை இந்த உலகத்தை நல்லா வாழ்ந்தாகணும். அப்போ 2 பேர்த்துடைய குடும்பத்திலே பாவங்கள் செய்யாமல் இவங்களுடைய முன்னோர்கள் இருந்தால் தானே அது வேலை செய்யும். கண்டிப்பாக. அப்போ பாவங்கள் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அதோட டெபாசிட் கர்மாவெல்லாம் இந்த குழந்தைக்கு தானே வருங்க. அப்போ இந்த குழந்தையோட ஜாதகத்தில் இந்த முடக்கு தோஷத்தினால அவர் வாழ்க்கையில் என்னென்ன சாதிக்கலாம்னு நினச்சாரோ அதெல்லாம் இது லாக் பண்ணிடும். அது ஜோசியருக்கு மட்டும்தான் முடக்கு தோஷத்தை யார் படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த முடக்கை கண்டுபிடிச்சி உடைக்க தெரியும். இல்லைன்னா அது உடைக்க தெரியாது. கடைசி காலத்து வரைக்குமே அந்த சிறை வாழ்க்கை மாதிரி நிறைய பேருக்கு அப்படி தெரியாமே அவங்க துன்பத்தை அனுபவிப்பாங்க. ஏன் அனுபவிக்கிறோம் தெரியாம அவங்க போய் சேர்ந்துருவாங்க. நீங்கள் முதல் மூலமே பிடிச்சிட்டீங்க. கரு எப்போ உருவாச்சோ அந்த நட்சத்திரம் எது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு கரு நிற்கிற நட்சத்திரம் சதய நட்சத்திரனே நம்ம வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரனே வச்சுக்கோங்க. இந்த சதய நட்சத்திரம்ங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு நம்ம சேனலில் சொல்கிறேன். இப்போ சூரியன் என்ற நட்சத்திரம் சதய நட்சத்திரமாக இருந்தால் அதுக்கு அந்த சதய நட்சத்திரம் எதற்காக அப்படி வந்துச்சுன்னா, சூரியன் என்ற நட்சத்திரம் கணவன் மனைவி அம்மா அப்பா 2 பேருமே எல்லா நாளுமே அவங்க உடல் உறவு சந்தோஷங்கள் நல்லா வாழ்ந்திருப்பாங்க. அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் அந்த குழந்தைக்கு பிறக்கும்போது அந்த கரு நின்ற நட்சத்திரங்கிறது சதய நட்சத்திரத்தன்னைக்கு அந்த குழந்தையோட கரு நின்றுதான். ஓகே. கரு நிக்கிறதுக்கும் ஒரு நட்சத்திரம் நாட்கள் இருக்கு. இது நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க. உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து
நம்மளை உருவாக்குன நட்சத்திரம் எதுங்கிறதா சூரியன் என்ற நட்சத்திரம். அருமை அருமை அருமை. ஏன்னா இவ்வளவு நுணுக்கமா வந்து யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி தகவல். அப்போ அவங்க வந்து அவங்களுடைய 4 செவத்துக்குள்ள கருவறைக்குள்ள இருக்கக்கூடிய பரம ரகசியமே இந்த சாதகத்துக்குள்ள எளிய முறையில் உலகத்துக்கு அப்படியே சமர்ப்பணம் பண்ணுறோம். கண்டிப்பாக. சரிங்களாம்மா? அதை கருண் என்ற நட்சத்திரம் 10 மாதம் கிரமிச்சு தாய் வெளி கொண்டு வந்த நட்சத்திரம் தான் இப்போ நீங்கள் ஜென்ம நட்சத்திரம். கோயில் அர்ச்சனை பண்ணுறீங்கல்ல? ஆமாம், ராசின்னு சொல்லப்படக்கூடிய சந்திரன் என்ற நட்சத்திரம். இப்போ நான் வந்து பூர நட்சத்திரங்க. நான் பூர நட்சத்திரத்தில் பிறந்தேன். ஆதி பராசக்தி பிறந்த நட்சத்திரம் பூரம்னு சொல்லுவாங்க. அந்த உலகத்திலேயே இந்த சிம்மத்துக்குள்ளே தான் அந்த பூரம் அடங்கிது. அப்போ எனக்கு வந்து என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து பூரம். ஆனால் கருண் என்ற நட்சத்திரம் வந்து எனக்கு அசுபனி நட்சத்திரம். அதாவது சூரியன் உங்களுக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் வந்து அசுபனி, சந்திரன் இருக்கிறது பூரம், சந்திரன் இருக்கிறது பூரம். அப்போ இந்த மூலத்தை உருவாக்குனது வந்து அசுபனி நட்சத்திரம். அப்போ இந்த அஸ்வதி நட்சத்திரக்கார் வந்து என்கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட இருந்து எனக்கு என்ன சேரணுமோ எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க இங்கேயே முடங்கி கிடப்பாங்க. புரிஞ்சுங்களா? அது நம்ம லாக் பண்ணிட்டோம். அந்த நட்சத்திரம் நமக்கு அது கட்டுப்பட்டுரும். பிறக்கும் போதே அந்த நட்சத்திரம் தான் முடக்கு. அந்த முடக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரே நம்மகிட்ட வந்து ஒரு வேலைக்கு இருந்தாங்கன்னா அவங்க 20 வருஷம் 30 வருஷம் இருப்பாங்க. நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. காரணம் இந்த முடக்குனால. ஓகே. அதே பிரச்சனையும் முடக்குனால இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்கனாலேயே நம்மளுக்கு பிரச்சனையும் உருவாகும். ஏன்னா அந்த கர்மா வந்து அந்த நட்சத்திரம் தானே வாங்கியிருக்கு. அப்போ அந்த நட்சத்திரத்தினுடைய பரிகாரத்தை, ஆதிகால பரிகாரத்தை முடக்க ரிலீஸ் பண்ணிட்டா அங்கே அவரும் நல்லா வாழ்வார், நம்மளும் நல்லா இருப்போம், நம்மளுடைய கர்ம வினையும் தீரும். புரியுதுங்களாமா? அப்போ இது ஒரு உதாரணத்துக்காக யாரவோ சொல்லி காட்டுறதை விட நான் பிறந்த என்னுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இப்போ என்னுடைய பேர் சுப மாரிமுத்து. என்னுடைய அம்மா கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னுடைய பெற்ற தாய் இன்னும் 80 வயசு ஆச்சுன்னு இருக்காங்க, உங்களை நல்லா பார்த்துக்குறோம். அம்மா வயிற்றில் சுமந்தது மாரிமுத்தை இல்லை, வயிற்றில் சுமந்தது ஒன்று மாறி முத்தா உருவாயிருச்சு, இன்னைக்கு இங்கே உட்காந்துருக்கேன். என்னங்கம்மா? மாறி முத்தாக மாறி, அதனால மாரிமுத்து அப்படின்னு. அப்போ அந்த வயிற்றுக்குள்ளே வந்து நம்ம வெளியில் வந்ததுனால நீ வயிற்றில் என்னை சுமந்தது மாரிமுத்து இல்லை, பேர் வச்சு வரல, இதுக்கு முன்னாடியே மாறி ஒரு முத்தா உருவாயித்தான் மாரிமுத்து உருவாச்சு. கரெக்டுங்களாம்மா? அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த முடக்கு தோஷத்தை மட்டும் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்கிறேங்க. ஒரு ஜாதகத்தில் லக்னமே முடங்கிருச்சுன்னா, சில பேருக்கு லக்னத்திலே சூரியன் இருக்குமே, அப்போ அது லக்னமே முடங்கி அப்படி இல்லைங்க. சூரியன் என்ற நட்சத்திரம் தான் நம்மளுக்கு தேவை. லக்னத்தில் சூரியன் நம்மளுக்கு தேவையில்லை. சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரம் தான் முடக்கு, வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது நீங்கள் ஒரு நாளைக்கு உங்கள் ஜாதகத்தவே ஒரு நாள் நீங்கள் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு சூரியன் என்ற நட்சத்திரம் எதுவோ அந்த ராசிக்கு எந்த வீடு பிளாக் பண்ணி வச்சுருக்குதோ அந்த பிளாக்கை மட்டும் நீங்கள் லாக் பண்ணதை உடச்சி விட்டீங்கன்னா உங்களோட அசுர வளர்ச்சி என்ன நீங்களே பார்க்கலல்ல. இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய குடும்ப பாவத்தில் இந்த சூரியன் நின்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு அவங்களுடைய லக்னம் சிம்ம லக்னம், அந்த சூரியன் வந்து 2ஆம் பாவமான கன்னியில் போய் உட்காந்துருக்கு ஒரு நட்சத்திரத்தில், உத்திர நட்சத்திரத்தில் சூரியன் உட்காந்துருக்கு. இப்போ அந்த குடும்பஸ்தானத்தில் அவங்க எந்த மாதிரி பிரச்சனைகள் அனுபவிப்பாங்க, அதற்கு அவங்க என்ன வழிபாடு செய்யணும்? பொதுவாகவே நீங்கள் 2ஆம் இடம் முடக்கா இருந்தாலே குடும்பம், வாக்கு, கல்வி, பணம், பேச்சு, திறமை இது எல்லாத்தையும் முடக்கிடுங்க. பேருக்கு எல்லாமே ஓடும். குடும்பம் 2ஆம் இடம்னா குடும்பம், 2ஆம் இடம்னா பணம், 2ஆம் இடம்னா கண்ணு, 2ஆம் இடம்னா பேச்சு, 2ஆம் இடம்னா இருப்பிடம், வாழ்க்கை எல்லாமே 2ஆம் பாவம் தான். ஒரு லக்கணம்ங்கிறது ஒரு ஜாதகர் பிறந்தாச்சு, அதுக்கப்புறம் தானே வாழ்க்கையை தொடங்குறாரு. அப்போ அந்த 2ஆம் பாவம்ங்கிறது இது எல்லாத்தையும் முடக்கி வச்சிரும். இந்த 2ஆம் பாவத்தை முடக்க ரிலீஸ் பண்ணிட்டா இது என்னெல்லாம் மைனஸ் இருக்குது அது அப்படியே ப்ளஸ்ஸாக மாறிக்கும். இந்த பிரபஞ்சம் உங்களை மாற்றி கொடுக்கும். அப்போ இதுக்கு வந்து முதல் வந்து உங்களுக்கு லக்கணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஒரு ஜாதகத்தில் லக்கணம் முடங்கிருச்சுன்னா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி முதல்ல ஒரு லக்கணம் முடங்கிட்டால் ஜாதகரே முடங்கிடுவார். அவர்னால செயலிழந்த மாதிரியே இருப்பார். எத்தனையோ சாதனைகள் அவர்கிட்ட இருக்கும், ஆனால் அது எதையுமே அவரால் சாதிக்க முடியாது. எத்தனையோ முன்னோர்களுடைய கர்ம வினைகளை தாங்கி இந்த ஜாதகம் பிறந்திருக்கும். 100 கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் இவர் அனுபவிக்க முடியாது. 10 ஏக்கரா பூமி இருக்கிறதுனால ஒரு இளநீ போட்டு அவர் சாப்பிட முடியாது. அப்போ அவருடைய ஜாதகத்தில் வந்து அந்த கர்மா வந்து அவரை லாக் பண்ணியிருக்கும். யாருக்குமே தெரியாது. கல்யாண வயசில் கல்யாணம் ஆகாது, குழந்தை பெக்கிற வயசில் குழந்தை உருவாகாது, கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யூன்ய உறவு இருக்காது. இப்படி எல்லாம் இந்த லக்னம் செயலிழந்துட்டா முதல்ல இந்த ஜாதகரே செயலிழந்த மனிதராக இருக்கிறனால ஒரு ஆக்டிவேஷன் இருக்காது. அப்போ இதை எல்லாத்தையும் சரிப்படுத்துறதுக்கு மனித சக்தியை விட தெய்வ சக்தி ஒன்று இருக்குங்க. அது கண்டிப்பாக இருக்குது. அந்த சக்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த யாருடைய ஜாதகத்தில் லக்கணம் முடக்கு தோஷம் இருக்குதோ அவங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா 16 நிமிஷத்துக்குள்ளே கோவிலுக்குள்ளேயே அவங்களுடைய தலையெழுத்தை மாற்றி கொடுக்கும். 16 நிமிஷங்க, எச்செல்லாம் வேண்டாங்க. ஒரு 16 நிமிஷம் நீங்கள் இந்த கருவறையில் ஒரு சகசரநாம பூஜை பண்ண வரைக்கும் நீங்கள் இருக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க. அந்த கடவுளோட இறை ஆற்றல் சக்தி என்னென்னா
நம்ம உடம்புக்குள்ள ஒரு நெகட்டிவ் கர்மா இருக்கும். அதான் லக்கணம் முடக்கு தோஷம். யாருடைய உடம்புங்க? அப்பாவோட உடம்பு, அம்மாவோட உடம்பு 2ம் சேர்ந்து நம்ம ஒரு பிண்டமா பிறந்ததுனால, அப்பா, அம்மா உடம்பு தான் நம்ம உடம்பு. ஆமா. அப்ப நான் அப்பாவோட நெகட்டிவ் கர்மாவும், அம்மாவோட நெகட்டிவ் கர்மாவும் இருக்கும். இது நம்ம கை வச்சு எடுத்து வெளிய தூக்கி போடுறதுக்கு வழி இல்ல. அப்ப இது ஒரு கடவுள் கரெக்டான கடவுள்கிட்ட போனோம்னா, அந்த கோயிலுக்குள்ள உண்மையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்க. நம்ம விடக்கூடிய மூச்சு காத்து கீழ போயிரும். அந்த பாசிட்டிவான எனர்ஜியோட மூச்சு காத்து உள்ள வரும்போது, இந்த உடம்புல வந்து அந்த புண்ணியம் போய் சேரும்போது இந்த கர்ம ரிலீஸ் ஆகும். ம். சரிங்களாம்மா? இது யார் வேணாலும் நீங்க போய் பார்க்கலாம். அந்த 16 நிமிஷம் அந்த சாமி போய் பார்த்து, சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி, உங்க ஜாதகத்த கொண்டு போய் சாமிகிட்ட வச்சு, ஒரு நல்ல ஒரு 1 மணி நேரம் உங்களுடைய பிரார்த்தனை வச்சாலே அது வேலை செய்யும். அது எந்த கோயிலுன்னு நீங்க கேட்க வர்றீங்க? கண்டிப்பாக. நான் இல்ல, நெறைய நேயர்களுக்கான சந்தேகம். கோவில்னு சொல்லிட்டாரு. அது எந்த கோவில்னா, 16 நிமிஷத்துல ஒருத்தருக்கு வாழ்க்கையில மாற்றம்னா எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். கண்டிப்பாங்க. ம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கெல்லாம் அந்த இடத்துக்குள்ள போய் நம்ம சொல்லி ஒரு கோயிலுக்கு அது 10,000 பேர் போயிருப்பாங்க. அவங்க கோவில்ல இந்த பிராமணர், அவங்க அர்ச்சகர் எங்கனாலயே சமாளிக்க முடியலைங்க. எங்கிருந்துங்க அந்த கூட்டம்லாம் வருது? உங்கள மாரி சொல்றதுனால தான் வருதுங்களான்னு எங்கள கூப்பிட்டு கேட்குறாங்க. நாம வந்து அந்த காலத்துல "சத்தி உள்ள சாமி கும்பிட்டு, புத்தி உள்ள புள்ளை பெக்கன்னு" சொன்னாங்க. எல்லா பக்கம் கையெடுத்து கும்பிட்டு நீங்க இதாயிரக்கூடாது. ஏதோ ம். ஒண்ண கெட்டியா பிடிச்சுக்கணும். ஒண்ணுதான் நிச்சயமா. அப்போ இந்த கோவில் எங்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில பெரியார் பஸ் நிலையம் அருகில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். எப்படிங்கம்மா? மதுரையில பெரியார் பஸ் நிலையம் அருகில் இன்மையிலும் நன்மை தருவார். இந்த கோவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்மைனா இல்ல. இன்மைனா இல்ல. இல்லாதவருக்கு நன்மை தரக்கூடிய கோயிலுங்களா. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா, கோயில் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயில் மாதிரியே மேலே போகும்போது ஹைட்டாக இருக்கும். ஸ்டெப்பா இறங்கி கீழே பாதாளத்தில் போய் அந்த சாமி கும்பிட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு நீங்கள் மேலே வருவீங்க. அதாவது மேல ஏறி போய் திரும்ப கீழ இறங்கி திரும்ப மேல ஏறி இல்லைங்க, கீழே இறங்கும்போதே உங்கள் கர்மாவை இறக்கி வைக்கிறீங்க. புண்ணியத்தை வாங்கி டைரெக்டாகவே நீங்கள் வாழ்க்கையில் மேலே வர்றீங்க. வாழ்க்கையில எடுத்துக்கணும். திருச்செந்தூர் முருகர் கோயில் நீங்கள் நடந்து போகிற பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாமி அப்படித்தான் அமைஞ்சிருப்பாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பூர்வ ஜென்மத்தினுடைய ஊழ்வினை கர்மானால எல்லா தோஷமும் அங்கே போனால் நிவர்த்தி ஆகும். மெயின் அந்த லக்கண முடக்கு ரிலீஸாக இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை அந்த கோயிலில் போய் அந்த கொடிக்கம்ப பிரகாரத்தில் இருந்து ஒரு 3 முறையாவது அந்த கொடிக்கம்பத்திலேருந்து கோயிலை ஃபுல்லாக ஒரு 3 ரவுண்டு சுற்றணுங்க. சுற்றி சுவாமிக்கு வந்து தேங்காய், வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சம்பழம், பூப்பழம், கனி எல்லாமே வச்சு நீங்கள் பூஜை பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அந்த சாமியோட கருவறையில் தொட்டு நீங்கள் அந்த சாமிகிட்ட வச்சுட்டு வந்தாலே தலைவிதியவே மாற்றக்கூடிய சக்தி அங்கே இருக்குங்க. இதில் ஒரு அதிசயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலில் என்ன அதிசயம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? இன்மையிலும் நன்மை தருவார் அப்படின்னா, அந்த கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே லிங்கம் வந்து திரும்பி இருக்குங்க. இங்கிருந்து பார்த்தா பட்டை போட்டிருப்பாங்க, நம்ம லிங்கம் இப்படி தான் இருக்குன்னு நம்ம நினச்சி சாமி கும்பிடுவோம். லிங்கமே முகம் அந்த பக்கம் திரும்பி இருக்கும். அது ஏன் திரும்பி இருக்குதுன்னா, பார்வதியும் சிவனும் மேலே அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பில் சிவனும் பார்வதி லிங்கத்துக்கே பூஜை பண்ணுறாங்கன்னு. அவங்க 2 பேருமே வந்து லிங்கத்துக்கு பூஜை லிங்கத்துக்கே பூஜை பண்ணுறாங்க. அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணும்போது 24 மணி நேரம் கரண்ட் பாஸ் ஆகுதுங்க. அவங்க லிங்கத்துக்கு அர்ச்சனை, சகசரநாம அர்ச்சனை அவங்க பூஜை பண்ணுறாங்க. அப்போ இந்த உலகத்தில் எல்லா கோயிலையும் நீங்கள் எடுத்து பாருங்கள், சிவன் ஒரு பக்கம் இருப்பார், அம்பாள் ஒரு பக்கம் இருப்பாங்க. சத்தியும் சிவனுங்கிறது சிவனும் பார்வதியும் ஒரே கருவறைக்குள்ள தமிழ்நாட்டிலேயே 4000 கோயிலில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயிலுக்குள்ளே மட்டும்தான் அந்த அதிசயம் இருக்குது. நிச்சயமா. சரிங்களா? நான் சொல்றதே ஒரு அதிசயமான விஷயமா இருக்கு. யாருமே இது வரைக்கும் பார்த்துருக்க முடியாதுங்க. மதுரை மீனாட்சம்மன் கோயில் ஒரு 3000 வருஷம்னா, நம்ம இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் 3700 வருஷத்துக்கு மூத்ததுங்க. அப்படின்னா சொக்கநாதர் அந்த கோவிலுக்கும் இந்த கோயிலுக்கும் ஆதி காலத்திலே கனெக்டிவிட்டி இருக்குது. யாராவது அந்த கோவிலில் போய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி முடிச்சு விட்றாங்க, யாராவது பதவியேற்பு விழா வருதுன்னா அந்த கோவிலுக்கு போய் அங்கே போய் சாமி கிட்ட வச்சு முடிசூடி அதுக்கப்புறம் தான் அந்த ஊரில் ஆண்டு வந்திருக்காங்க அந்த காலத்து ராஜாக்களை. அப்படி இல்லைன்னா அந்த கர்மா என்ன பண்ணிடுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரை விட்டே துரத்திடுங்களா. சிவனும் பார்வதியுமே வந்து பதவி வாங்குறதுக்காக லிங்க பூஜை பண்ணி தான் அவங்க பதவி வாங்கியிருக்காங்களா. அதனால தான் சிவலிங்க பூஜை அங்கே நடக்குதுங்க. அருமை. சிவனும் பார்வதியுமே அவங்க உருவம் எப்படின்னு யாருக்கு தெரியாதல்ல. நம்ம சிவன் மட்டும் நம்மளுடைய உருவத்தை காமிச்சிருக்காங்க, அந்த ஆவுடையும் அந்த லிங்கத்தை காமிச்சிருக்காங்க. சிவனும் பார்வதியும் ஆதி காலத்தில் முன்னோர்கள் வழியில் வாழ்ந்துருப்பாங்கல்லங்க. அவங்க முதல் பதவி ஏற்பதற்காக நான் கடவுளாகவே நான் பட்டம் வாங்குறதுக்காக லிங்க பூஜை பண்ணி தான் பட்டம் வாங்கியிருக்காங்களாம். அந்த கோயிலுக்கு இன்னொரு உலகத்திலேயே யாருக்கு தெரியாத ஒரு ரகசியம் ஒன்று இருக்குதுங்க. அந்த கோயிலுக்கு பேரே பூலோக கைலாயம் என்று பொருள்.
பூலோக கைலாயம். நீங்கள் காசி போகலான்னு நினைக்கிறீங்க, ராமேஸ்வரம் போகலான்னு நினைக்கிறீங்க, கயா போகலான்னு நினைக்கிறீங்க. பூலோக கைலாயங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளேயே அதுதான் ஒரு மையமாக. நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணி இன்மையிலும் நன்மை தருவார்னு அடிச்சிங்கன்னா பூலோக கைலாயம் இன்மையிலும் நன்மை தருவார்னு வரும். அப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடியே என்னைக்கு இன்டர்நெட் கலெக்ஷன் உள்ளே வந்ததோ அப்போவே அவங்க டைப் அடித்து வச்சுருக்காங்க. இந்த சாமிக்கு பூலோக கைலாயம் என்று பொருள். அப்போ போன ஜென்மத்தினுடைய கர்ம வினையும் இந்த ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினையும் இந்த ரெண்டும் சேர்ந்து நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் தான் இன்மையிலும் நன்மை தருவார். அதில் ஒரு பெரிய அதிசயமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்பிறவியில் செய்த பாவம் இந்த பிறவிலே நிவர்த்தியாகக்கூடிய கோயில் அது. நீங்கள் இந்த பாவங்கள் செஞ்சால் உங்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லுவீங்கள்ல, இந்த கோவில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறவியில் செய்த பாவம் இந்த பிறவியிலேயே நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் தான் இந்த கோயில். அருமை அருமை அருமை. இந்த கோவில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்க. இது லக்னமே முடக்குன்னு இருக்கிறவங்க இங்கே போகும்போது அவங்களுக்கு அந்த நிவர்த்தி அந்த 16 நிமிடத்தில் கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு அருமையான. அது 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழுங்கிறதுக்கு அந்த 16 செகண்டே போதுங்கிறாங்க. என்னுடைய எல்லைக்குள்ளே நீ வந்துட்ட, சிவனும் பார்வதியும் கடவுளேன்னு மேலே கையை காட்டுற விட நானே இங்கே தான் இருக்கேன், நான் படைச்ச தலையெழுத்தை படைச்ச ஜாதகத்தை நீ என்கிட்ட கொண்டு வந்துட்ட, இனி நான் ஜாதகம் பார்த்து உன்னை பாதகமாக இருக்கிறத நான் சாதகமாக மாற்றி கொடுக்குறேங்கிறக்காக அவங்க அங்கே ரெடியாக உட்காந்துருக்காங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு 90 நாளில் அசுர வளர்ச்சி யோகம் எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும். பெரிய பெரிய ராஜ பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. கோடீஸ்வர யோகம் வேணுங்கிறவங்க அந்த கோயில் போயிட்டு வர்றாங்க. இந்த சினிமா உலகத்தில் படம் எடுத்து எத்தனையோ பேர் லாஸ் ஆனவங்கெல்லாம் அங்கே போயிட்டு ஜெயிச்சுட்டு வர்றாங்க. இந்த உலகத்தில் யாரெல்லாம் சினிஃபீல்டு உலகத்தில் பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய நட்சத்திர நாயகர்கள் எல்லாம் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வராங்க. இப்போ நம்ம இந்த யூடியூப் மூலிமா இந்த கோவிலை நான் சொன்னதுக்கப்புறங்க லட்சக்கணக்கான மக்கள் அந்த கோயிலை நாடி போய் எல்லாரும் நிம்மதி அடைஞ்சு எனக்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த கோவில் எல்லாருக்குமே தன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கான நிவர்த்தி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பும். இது அங்கே போகிறதுனால 16 நிமிடத்தில் அவங்களுக்கான அந்த ஒரு வழி பிறக்கும், அதற்கான கதவுகள் திறக்கும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக எல்லாரும் போகக்கூடிய. திருமணம் ஆகாதவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சிவனும் பார்வதியும் தான் உட்காந்துருக்குதுங்களே, அவங்க 2 பேரும் தம்பதி சகிதமாக தான் உட்காந்துருக்காங்க. இவங்க திருமணம் ஆகாதவங்க சிங்கிளாக போனாங்கன்னா அந்த கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் 90 நாளில் டபுள் ஆயிடுவாங்க. அந்த பவர் அங்கே இருக்குது. 2வது அமாவாசை அன்னைக்கு யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கோயில் கனெக்ட் ஆகுது. ஏன்னா சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்கும்போது அமாவாசைன்னு சொன்னாங்க. அப்போ சூரியனும் சந்திரங்கிறது சூரியனை சிவன், சந்திரனா பார்வதி, அவங்க 2 பேரும் ஒரே கோட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அப்போ அமாவாசை யோகம் பெற்ற ஜாதகம் தானே. அப்போ கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் மாற்றம் நடக்கும் இல்லைங்க. இப்படி எல்லாம் நிறைய சொல்லலாங்க இந்த கோயிலை பற்றி. இருந்தாலும் இந்த அளவுக்கு நீங்கள் மக்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் எப்படி இருந்தாலும் போவீங்க. இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தீங்கன்னா அதோட வைப்ரேஷன் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அந்த லிங்கம் அந்த கண்ணுக்குள்ளேயே இருக்கும். அந்த உடம்புல இருக்கிற அந்த வைப்ரேஷன் நீங்கள் உணர முடியும். இதெல்லாம் முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த கோயிலை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. 108 அடி கீழே கெந்தக பாசானம், நவபாசானம் நவ 9 தான். 108 பாசாரங்கள் கெந்தக பாசானத்தை 108 அடியில் உள்ளுக்குள்ளே இறக்கி பல்லாயிரம் உருவேற்றி பூஜை பண்ணி அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே வரலாறுல நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வரலாறுலாம் நீங்கள் அதில் படிக்கலாம். இதெல்லாம் ஆதி காலத்தில் ஓலைச்சுவடியில் இருந்தது. இன்றைக்கி அதை எடுத்து நம்ம கணிச்சு இதை ஒரு வருஷமாக இந்த ஓலைச்சுவடியில் படித்து தான் இவ்வளோ பெரிய அற்புதமான கோயிலுக்கு தானே பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த யூடியூப்லேயே கொடுத்தங்க. அதனால் இப்போ இந்த பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிரச்சனைக்கும் இது ஒரு தீர்வு கிடைக்குதுங்க போது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. அப்படி தானேங்கம்மா? இல்லாட்டி எதுக்கு அங்கே போகிறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லை. அப்போ பிரச்சனை இருந்தால் கடவுளுக்கு அர்ச்சனை பண்ணணும். அப்போ அந்த ஜாதகத்து ரீதியாக நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உருவாகும். இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். சார், இந்த புக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி உங்ககிட்ட வாங்கிக்க? இது கொரியர் மூலிமா கொடுக்குறாங்கம்மா. ஆன்லைன்லேயே நம்ம அவங்க அட்ரஸ், ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்தாங்க. காட்டிடலாமா? காட்டிடுறேன். ஸோ இதுதான் ஐயா குறிப்பிட்ட அந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தை பற்றி எல்லா விதமான விஷயமும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் அதற்கு எந்த மாதிரி நிவர்த்தி, எந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப துல்லியமாக நல்லா அழகாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஐயாவுடைய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்கு தகுந்த முறையில் கொரியர் பண்ணி உங்ககிட்ட இது கிடைக்கிற மாதிரி செஞ்சுருவார். ரொம்ப நன்றிங்கம்மா. அருமை ஐயா. அது வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறைன்னு ஏன் கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா,
இன்னொருக்கா சுப மாரிமுத்து இப்படி ஒரு பிறவி எடுக்க போகிறான்னு தெரியாதுங்க. அதுக்குள்ளே நாம் இந்த ஆதரவற்ற பாடியெல்லாம் நிறைய அடக்கம் பண்ணுறேன். ம். இந்த இந்த ஆமாம். அதெல்லாம் ஒரு பெரிய தர்ம செயலுங்க. அதெல்லாம் நான் செய்கிறேன். எங்கெல்லாம் ஜோதிட மாநாடு நடக்குதோ அங்கெல்லாம் சாப்பாடு அன்னதானம் நிறைய கொடுப்பேன். அப்போ இதெல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேங்க. 30 வருஷம் என்னுடைய சர்வீஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இருந்தாலும் இன்னும் நம்ம ஓவர் டைமாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்லங்க, அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஒர்க் பண்ணி ஆதிகால பரிகாரம் பாகம் 2 உருவாகி இந்த ஜோதிடர்களுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த புத்தகத்தை யார் வேணாலும் வாங்கி படிக்கலாம். ஏன்னா எளிய பரிகாரம் இது. ஜோதிடம், கணக்கு, லக்கணம் எடுக்கு இப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அப்படியே படித்து அப்படியே பரிகாரத்தை ஒர்க் பண்ணலாம் நீங்கள். நிச்சயமா இதை பார்க்கும்போதே வந்து ஜோதிடமே தெரியாதவங்க அப்படின்னாலும் வருது. அதே மாதிரி 27 நட்சத்திரக்காரங்களுக்கும் தனித்தனியா அவங்களுக்கான பரிகாரங்கள் எந்த திசையில எந்த மாதிரி விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும், இப்படி நடக்கும்போது நீங்க என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப தெளிவா அழகா கொடுத்துருக்காரு. அருமையான புத்தகம். நிச்சயமா எல்லார்கிட்டயும் இருக்க வேண்டிய, ஒரு வீட்டில் எப்படி ஒரு புராதன கதைகள் வச்சிருக்காங்களோ அதே மாதிரி எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒரு அவசியமான ஒரு புத்தகம் அப்படின்னு தான் இதை சொல்லணும். இது வந்து உங்களுக்கு கம்பராமாயணம், கம்பராமாயண புக்குங்க, மகாபாரத புக்கு, பகவத்கீதை புக்கு, அதே சேமில் நம்ம அதை அனுசரித்து இந்த 1700 பரிகாரம் எழுதுறதுக்கு என்ன ஒரு தோன்றுதுன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் அவர் எழுதினார். அப்போ நம்மளும் 1330 டைட்டிலை வச்சு ஒரு பரிகாரமாக சேகரித்து வச்சு உலகத்துக்கு நம்ம பண்ணிடலாம் நம்ம நினைக்கும் போது, எவ்வளவு எழுதணுமோ அத்தனையும் பிரிண்ட் ஓட்டி பார்த்தாங்க. எல்லாமே 1736 பரிகாரம் வந்துருச்சுங்க. அப்போ இதுக்கு மேலே உலகத்துக்கு மக்களுக்கு தேவைன்னு நினச்சி அதை அப்படியே நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எல்லா ஜோதிட மாநாடுகள்லாம் போட்டு எல்லா பெரிய பெரிய ஜோதிடர்களெல்லாம் வர வச்சு பெரிய ஒரு டாக்டர் பட்டம் வாங்கி அவார்டு ஃபங்க்ஷன் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு அன்னதானமெல்லாம் செஞ்சு அப்புறம் தான் இந்த புத்தகத்தை வந்து ஒரு பெரியோர்களால் பெரிய பெரிய ஆயிரக்கணக்கான ஜோதிடர் முன்னாடி இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை ரிலீஸ் பண்ணிக்கிறேங்க. அருமை அருமை. நிச்சயமாக எல்லோருக்குமே இது ஒரு பயனுள்ள புத்தகமாக தான் இருக்கும். இந்த காணொலியும் பார்த்தீங்கன்னா எல்லோருக்குமே ரொம்ப தேவைப்படுற ஒரு பிரயோஜனமான காணொலி. ஏன்னா முடக்கு அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துட்டு, இல்லைங்க உங்கள் ஜாதகம் வந்து முடங்கி இருக்குது, முடக்கு ராசி, முடக்கு தோஷம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. ஆனால் முதல்ல அதற்கான விளக்கம் சொல்லி அதற்கான ஒரு இடமும் சொல்லியிருக்கீங்க, எங்கே போனால் விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. இப்போ இந்த சேனல் வந்து ஒரு கண்டினியூஸாக பண்ணக்கூடிய சேனலுங்க நம்மளது இல்லைங்களா, திருவருள் சேனல் இல்லைங்களா. திருவருள் அந்த திருவருள் சேனலு ப்ளஸ் நம்மளது வந்து திருவள்ளுவர் இல்லைங்களா, எல்லாமே கனெக்ட் ஆகி வந்ததுனால இப்போ இந்த தேதியில் 29/7/2024 இன்றைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு திருவருள் சேனலில் இன்றைக்கி வந்து இந்த உலகத்துக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். லக்கண முடக்கு தோஷத்துக்கு அம்மா ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்தது 2ஆம் பாவம் முடக்கு தோஷத்துக்கு நீங்கள் காத்துட்ருப்பீங்க, 3ஆம் பாவம் முடக்குக்கு காத்துட்ருப்பீங்க. எல்லாத்துக்கும் இந்த 12 பாவகத்துக்கு முடக்கு, 12 பாகத்துக்கு முடக்கு தோஷத்துக்கு உண்டான கோவில் உங்களுக்கு கொடுத்துட்டா நீங்களே போய் அந்த பரிகாரத்தை செய்து நீங்களே அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவீங்க. அந்த ஒரு புண்ணியத்தை உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். கண்டிப்பாங்க. அடுத்து வர பதிவுகள்லையும் நம்ம ஒவ்வொரு இடங்கள், அதாவது 2ஆம் இடம், 3ஆம் இடம்னு, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடம் வந்து தோஷமாக இருந்திருக்கும், முடக்கு தோஷமாக இருக்கும். அதற்கு என்ன பண்ணலாம், எந்த கோவில் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாங்க. கண்டிப்பாகம்மா. அருமையான பதிவு கொடுத்ததுக்கு நன்றி. ரொம்ப நன்றிம்மா. வணக்கங்கம்மா.